அங்க வேற ஏதோ பிரச்சனை இருக்குது போலன்னு சொல்லும்போது ஹீரோவோட அண்ணன் நீயும் ஹீரோ மாதிரியே பேசுறேன்னு சொல்ல உடனே இவ கோவப்பட்டு அவன் கூட என்ன கம்பேர் பண்ணாத, எனக்கு அவனை பார்த்தாலே பயம் அப்படின்னு சொல்றா. எதுக்கு அவனை பார்த்து பயப்படுறேன்னு சொல்லும்போது எப்ப பார்த்தாலும் கருப்பு ட்ரெஸ்ஸே போட்டுட்டு இருக்கான், செருப்பு போட மாட்டேங்கிறான், அது மட்டும் இல்லாம எப்ப பாரு தனியாவே இருக்கான், எனக்கு அவனை பார்த்தாலே பயமா இருக்குன்னு சொல்லி சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பிளாட்ல இருக்கும்போது அந்த பொண்ணு முன்னாடி வர்றா. ஆனா ஹீரோ பார்க்காம அன்னைக்கு உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது என்னுடைய தப்பு தான், என்ன மன்னிச்சிரு, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு நிறைய இருக்கு, இருந்தாலும் நீயே சொல்லாம உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன், நான் இப்ப இருக்கிறது உன்னுடைய இடத்துல உன்னுடைய ஃபீலிங்ஸ்க்கு நான் மதிப்பு கொடுக்குறேன், நீ ஏன் எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லுன்னு சொல்றான். அப்ப கரெக்டா அவன் முன்னாடி வர ட்ரை பண்ண ஹீரோ அவளை நல்லா ஃபீல் பண்றான். ஃபீல் பண்ணதுல இருந்து அவளை அவனுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. உடனே அவன் அவளை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அடுத்த நாள் அந்த அபார்ட்மெண்ட்டை கட்டினவர்கிட்ட போய் அந்த பொண்ணை பத்தி கேட்கும்போது அவர் உடனே அந்த பொண்ணு தன் கண்ணு முன்னாடியே தன் குடும்பத்தை இழந்த சோகத்தை தாங்கிக்க முடியாம அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அவளும் தூக்கு மாட்டி செத்து போயிட்டா. அடுத்த நாள் காலையில அங்க வேலை பார்க்கறவங்க சொன்னனால நான் அவ பாடியை கிளியர் பண்ண சொல்லிட்டேன்னு சொல்ல உடனே ஹீரோ அவ உண்மையாவே செத்து போயிட்டானா, இவ்வளவு நாள் என் கூட அபார்ட்மெண்ட்ல இருக்கிறது யாருன்னு சொல்ல உடனே அவர் பயந்துட்டு ஒரு போட்டோ எடுத்து காமிச்சு இந்த பொண்ணு தான் நீங்க பார்த்ததான்னு சொல்லி கேட்கறான். அதை பார்த்தது ஹீரோக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. இதுக்கடையில ஹீரோவோட அண்ணன் இந்த பொண்ணை பத்தி எல்லா டீட்டெயிலும் தேடிட்டு இருக்கான். அப்பதான் அந்த சின்ன பொண்ணு ஒரு கான்ஸ்டபிள் வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பாடியை எடுத்துட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிருக்காங்க. அங்க போய் ஸ்டேஷன்ல வச்சு அந்த பொண்ணை போட்டோ எடுக்கும்போது அந்த போட்டோல அந்த பொண்ணு இருக்கவே இல்லை, அவன் நிக்கிற இடத்துல எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்படியே அவனுடைய அண்ணன் நிறைய எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும்போது ஒரு 3 பொண்ணுங்களுடைய போட்டோ மட்டும் கிடைக்குது. அவங்களுடைய டீடைல்ஸ் மட்டும் எதுவுமே கரெக்டா மேட்ச் ஆகலன்னு சொல்லி எடுத்து வைக்கிறான் தனியா. அப்ப கரெக்டா இங்க ஹீரோக்கு கிடைச்ச போட்டோவையும் அவன் அவனோட அண்ணனுக்கு ஷேர் பண்றான். உடனே ஹீரோவோட அண்ணனும் ஹீரோயினும் சேர்ந்து இதுக்கப்புறம் அவன் அங்க விட்டா அவனோட உயிருக்கே ஆபத்தாயிரும், அவன் அங்கிருந்து கூப்பிட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லி 2 பேரும் போறாங்க. அங்க போய் கூப்பிட்டா அவன் வரவே மாட்டேங்கிறான். உள்ள போய் பார்த்தா அபார்ட்மெண்ட்டை நீட்டா செட் பண்ணி அவங்க 2 பேர்த்துக்கும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்தி வச்சிட்டு இருக்கான். உடனே ஹீரோட அண்ணன் என்ன பைத்தியக்கார